இன்றைக்கு எனது தொடர் உண்ணாவிரதத்தை, சாகும் வரையான தொடர் உண்ணாவிரதத்தை எமது மக்களுக்கு சரியான உலர் உணர்வு, நிறைவானதும் நியாயமானதுமான உலர் உணர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறேன். எனது உண்ணாவிரதம் நேற்றைய தினம் காலை 11:04 போல் ஆரம்பமானது. நேற்று இரவு எனக்கு சிறு அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுதும் நான் எனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். சில வேளை இன்றிரவு தொடர்ச்சியாக ஏதும் என்னை கொலை செய்யும் நோக்கோடு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் கடந்த கால அரசியல் நடவடிக்கைகளால் பாதிப்படைந்தவர்களும் அல்ல வேறு யாரோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய உயிரை இந்த உண்ணாவிரதத்துக்காக காப்பாற்ற வேண்டிய இந்த கடமைப்பாட்டுக்காக நான் சில வேளை இரவு வேறு இடங்களில் ஒதுங்கியோ தனித்திருந்தோ செய்ய வேண்டியிருக்கும். எனது உண்ணாவிரதத்தை ஊடகம் ஒன்று, இணையதளங்கள் சுயநலம் கொண்டதாகவும் சுயநலம் மிக்கதாகவும் கூறியிருப்பதாக இன்று என்னை சந்திக்க வந்திருந்த ஊடகவியலாளர் ஒருவர் கூறியிருந்தார். எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு இணையதளமோ நான் மேற்கொள்கின்ற இந்த உண்ணாவிரதம் தவறானது, இது எமது மக்களுக்கு எதிரானது, இது உண்மைக்கு புறம்பானது என்று கூறி வேறு யாராவது எடுத்தால்தான் இந்த கோரிக்கை நிறைவேறும், அப்பேற்பட்ட சக்திகள் ஒன்றிணைந்து செய்யணும் என்ற ஒரு குறிக்கோளும் எண்ணமும் இருக்குமாயிருந்தார் அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ அப்பேற்பட்ட ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய, ஒரு பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய உண்ணாவிரதத்தை நடாத்துவார்களாக இருந்தால் நான் இந்த உண்ணாவிரதத்திலிருந்து அந்த நிமிடமே நான் வாபஸ் வாங்க. அச்சுறுத்தல் 3க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களிலும் ஒரு ஓட்டோ ரிக்ஷாவிலும் வந்தவர்கள். நாங்கள் அது என்னை கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்த மாதிரி தான் என்னுடைய கணிப்புடி இருக்கிறது. அப்பேற்பட்ட பலமான அச்சுறுத்தல்கள் வந்தால் நாங்கள் இந்த பகல் நேரத்தை தவிர இரவு நேரங்களில் ஒதுங்கி இருக்க வேண்டிய துன்பகரமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனக்கு அச்சுறுத்தல் கொடுத்தவர்கள் கடந்த காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்ல எமக்கு எதிரான சக்திகளாக இருப்பார்கள், அல்லது இந்த உண்ணாவிரதத்தை விரும்பாத எந்த ஒரு சக்தி, அரசியல்வாதிகளோ அரச படைகளோ அல்ல புலனாய்வாளர்களோ யாராவும் இருக்கலாம். ஆனால் நான் யார் என்று குறிப்பிட்டு எங்களால் சொல்ல முடியாது. இப்பொழுது கூட நான் ஐங்கர நேசனுடன் பேசினேன். அவர் சொன்னார், அண்ணன் நான் பெறுவோம், நாங்கள் கட்டாயம் பெறுவோம், நாங்கள் எல்லாரும் பெறுவோம் என்று உறுதி கூறியிருக்கின்றார். ஆனால் நான் சுகிர்தனுடன் உண்ணாவிரதம் தொடங்க முன்பே நான் பேசியிருந்தேன். நான் சுகிர்தன் வடக்கு இந்த இடம்பெயர்ந்தோர் சங்கங்களை ஒருங்கிணைப்பதில் சுகிர்தனுடன் நானும் சேர்ந்து பங்காற்றியிருந்தேன். சுகிர்தன் முழு மனதோடு சொல்லி இருந்தால், தம்பி அண்ணா நான் இந்த உண்ணாவிரதத்தில் உங்களுடன் பங்களிப்பேன் என்று. இன்று வரைக்கும் சுகிர்தன் வந்தது கிடையாது. சஜீவனும் என்னுடன் சொல்லி இருந்தார் மனநிறைவோடு, தம்பி அண்ணா நான் நிச்சயமாக பங்கு பெற்றுவேன் பெறுவேன் என்று. ஈவன் இன்று காலமே கூட சிவாஜிலிங்கம் அண்ணன் எனக்கு எடுத்து சொன்னார், தம்பி எனக்கு சுகமில்லை, இருந்த போதிலும் நான் பெறுவேன் என்று. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணையும் சொல்லியிருந்தார், நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தில் பங்கெடுப்போம், இது மிகவும் ஆரோக்கியமானது, ஒரு நல்ல விஷயம், இது யாருமே முன்னெடுக்கவில்லை, நீங்கள் இதை முன்னெடுப்பதை இட்டு சந்தோஷம் அடைகின்றேன். அவர் மட்டுமில்லை, மட்டக்களப்பு எம்பி செல்வராஜா, மட்டக்களப்பு எம்பி அரியநேந்திரன், மட்டக்களப்பு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் நாகேஸ்வரன், கலையரசன், ஜனார்த்தனன், இப்பேற்பட்ட அனைவரும் மிகுந்த வரவேற்பு தெரிவித்து தங்களுடைய ஊருக்காகவும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தங்களுடைய மக்களை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்காக இருக்கின்ற உண்ணாவிரதத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், முடியுமாயிருந்தால் நாங்களும் வந்து கலந்து கொள்வோம் என்று உறுதி கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் எமது உண்ணாவிரதம் தொடர்ந்து கொண்டிருக்கும். நன்றி.